அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம், மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே போர்க்களம்தான்.
நம்ம இதில் வந்து கல்யாண வாழ்க்கை காமு காப்பிலாம் இதில் பிரிக்கவே வேண்டாம். பிறப்பே போர்க்களம்தான். வேணால் இப்படி வச்சுக்கலாம், கும்பத்துக்கு முன்பு கும்பத்துக்கு பின்புன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் கும்பம் இருக்கும் பொழுது அவர்கள் பட்ட சந்தோஷம் எது, கும்பம் இல்லாத போது அவர்கள் பட்ட வருத்தம் எதுன்னு வேணால் கண்டுபிடிக்கலாம். உண்மையிலே கும்பராசிக்காரவங்களை ஒரு குடும்பம் இழந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வெளிச்சமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் கும்பராசிக்காரவங்க யாராவது ஒரு 4 நாள் ஊருக்கு போயிடுங்க உங்கள் வீட்டை விட்டு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வீட்டுக்கு திருப்பி வரும்போது உங்களை பற்றி சொல்லுவாங்க, பாராட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க. வீடே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஓன்னு கடந்ததுப்பா, வீடே நல்லா இல்லைப்பா, நீ இருக்கும்போது அருமை தெரியலப்பா, நீ இல்லைன்னா தான்ப்பா அந்த அருமை புரியுது. நான் 2 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. 3ஆவது நாள் திருப்பி திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க. திருப்பி வந்து நீ ஏன்டா இருக்கேன்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கணும். பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் அதே தான், லேடிஸுக்கும் அதுதான். ஒன்றும் யாரும் இங்கே மாறப்போகிறது இல்லை. நீங்கள் லேடிஸ் வந்து கும்பராசியாக இருந்தீங்கனாலும் அதான், நீங்கள் எங்கேயாவது 2 நாள் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, டூர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வந்தோன்னு சொல்லுவாங்க, நீ வீட்டில் இல்லை, வீட்டில் லட்சுமியே இல்லை அப்படின்வாங்க. இப்போ சரஸ்வதி வந்தாளான்னு கேட்கக்கூடாது, சொல்லும்போது ஏற்றுக்கணும். அப்பப்போ நம்மளை அப்போயாவது பாராட்டுறாங்களே அப்படின்னு. 5 நாள் கழித்து இருந்தால் லட்சுமியோட அக்கா வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. கத்தினே கிடக்கிற, வாழ்ன்னு கத்துற அப்படின்னு. ஏன்னா கும்பத்துக்கு வாய் தான் மூலதனம். எல்லோரும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிரிக்கிறதே கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் அமைதியாக சிரிப்பாங்க. ஆனால் கும்பராசி மட்டும் சிரிப்புகளில் கூட ஒரு சந்தோஷம்தான். சலங்கை கட்டி விட்ட மாதிரி தான் சிரிக்க தோணும். எதுவும் யார் இருக்காங்களா பக்கத்தில் இருக்காங்களா தெரியாது. பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஞானத்தோடு இருங்கள் அப்படின்னு. ஞானம்னா அந்த பெண்களுக்கு இருக்கிற ஞானம் கூச்சம். இதில் கும்பராசி பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த இதில் என்னடா கூச்சம் அப்படின்னு கேட்பாங்க. ஏடா பிடிச்சிருக்கு சிரிக்கிறேன், சிரிக்கிறதுக்கு கூடவாடா வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பர்மிஷன் கேட்கணுன்னு வாங்க பொம்பளை பிள்ளைங்க. ஏன்னா உண்மையாக சிரிப்பாங்க. உண்மைக்கு அழகு கொடுப்பவர்கள், உண்மைக்கு விலை கொடுப்பவர்கள். எனக்கு கும்பராசியை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெருமையானவர்கள். சில பேர்லாம் இந்த நக்கலாக சிரிக்கிறது கும்பத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. நக்கலே பிடிக்காது, ஊமை பிடிக்காது, பொய் பிடிக்காது. அதனால தான் கும்பராசிக்காரவங்க திடீர்னு நிறைய லாஃப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி இந்த கும்பராசிக்காரவங்க ஒரு இடத்துல இல்லைன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப வருத்தம், இருந்துட்டா எல்லாருக்கும் பெரிய வருத்தம். ஏன்னா கும்பராசிங்கிறது ஏடிஎம் மிஷின் மாதிரி தான். ஏடிஎம் மிஷினா உடனே பணம் எடுக்கும் மிஷின் மட்டும் இல்லை, பணி செய்யும் வேலை செய்யும் ஆள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரவங்களுக்கு எப்படி கல்யாண வாழ்க்கை கஷ்டமாகுது. கல்யாணமே நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த கல்யாணம் நடக்காத நபர்களில் கும்பம் பெரிய இடத்துல இருக்கும். கல்யாணம் நடந்து கல்யாணத்தில் ரொம்ப தோல்வியை சந்தித்தவர்களும் கும்பராசிக்காரவங்க தான் இருப்பாங்க. அதேமாரி கல்யாண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சிக்கி இருக்கிறவங்க கும்பராசியில் தான் இருப்பாங்க. அதேமாரி அதே பார்த்திங்கன்னா ஒரு 20% கல்யாண வாழ்க்கையில் திறமையை பொண்டாட்டிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஹாயாக இருக்கிறவங்களும் கும்பராசியில் தான் இருப்பாங்க. அது 20% தான். அந்த 20 மாதிரி 100% மாறணும். அப்போ கும்பராசிக்காரவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஹாயாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே பிரச்சனை தான். இந்த கல்யாண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காதல் கை கூடிடும் கும்பராசிக்கு. அப்படி இந்த காதல் கை கூடும், ஆனால் ஒரிஜினல் காதலை கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம். ஆனால் காதல் நல்ல காதல் தான் கை கூடும். உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஏமாத்துகிற நோக்கத்தில் யாராவது பக்கத்தில் வந்தால் கூட அவங்க விலைக்கு போயிடுவாங்க. நல்லவங்க மட்டும்தான் உங்களோட தொடர்பில் இருப்பாங்க, அன்பில் இருப்பாங்க. இது ஆண்டவனாக போட்ட உங்களுக்கு ஒரு முடிச்சு. அதனால் சில பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னா வருத்தப்படாதீங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சுத்தமாக வருத்தப்படாதீங்க. வருத்தமே படக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா 5வது வீடு புதன், 5வது வீடு புதன், 7வது வீடு சூரியன். ஒரே ஒரு விஷயம், மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடப்பது கும்பத்தின் வேலை. இது கல்யாண வாழ்க்கையில் மட்டும் என்ன, அதுலேயும் அதே தான். பிள்ளைங்க பிறக்கும், பிள்ளைங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும்.
பேரம்பேத்தி சொல்கிறது கேட்டு நடக்கணும். அதான் கும்பத்தோட வேலை. இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க, கேட்டு நடக்கக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டால் கும்பராசிக்காரர்கள்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கும்பராசியை. ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்கும். இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு கல்யாண வாழ்க்கையில் ஏன் சார் சிக்கல் ஏற்படுது? கல்யாண வாழ்க்கை சிக்கலாக இருக்க என்ன சார் காரணம்? முதல்ல உங்கள் வாயை விட்டு மாட்டிக்கிறது தான் காரணம். சும்மா போகிற சங்க ஊதி கடுத்தான ஆண்டின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பொழுது விடியுது, அது ஆட்டோமேட்டிக்காக விடிஞ்சிட்டு போகுது. வீட்டில் உள்ளவங்களா ஏஞ்சிரு பொழுது விடிஞ்சிருச்சு, ஏஞ்சிரு பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா, ஏன்டா இவங்களெல்லாம் எழுப்பி விட்டோன்னு கும்பராசிக்காரவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் பொறுமையாக எழுந்தீங்களா, நீங்கள் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் கூட்டி பெருக்கி இல்லைன்னா நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா, ஒவ்வொருத்தவங்களாம் எழுந்து வந்தாங்களா, பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஊருக்கு முன்னாடி எல்லோரும் எழுப்பி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போக முடியாது. புரிஞ்சுக்கிறீங்களா? என்றைக்குமே நீங்கள் எல்லாத்துலேயும் முதல் ஆளாக இருங்க, ஊரை எழுப்புற வேண்டாம். இதுதான் கும்பராசி எளிமை. இதுதான் கல்யாண வாழ்க்கையில் நிறைய சிக்கல் வர்றதுக்கு காரணமே என்னென்னா, நீங்கள் மனசில் உள்ளதெல்லாம் ஓப்பனாக சொல்லிவிடுவீங்க. கல்யாணத்தில் பெரிய சிக்கலே அதுதான். பிரச்சனையை நீங்கள் தான் திரிய கிள்ளிடுறீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், நம்ம வீட்டில் விளக்கு எரியணும், நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கணும், நம்மளை 4 பேர் பாராட்டணும், அன்பாக இருக்கணும், நம்மளை நல்லா எல்லோரும் பாசமாக பார்த்துக்கணும், இப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவனுக்கு பொழுது எப்படியோ விடியும், பொழுது எப்படியோ போகும்னு நினச்சிட்டு இருப்பான். நிறைய புத்தகங்கள் லைப்ரரியில் இருக்கும். எல்லா புத்தகத்தையும் எல்லோரும் படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சில புத்தகத்தை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். இப்போ கும்பராசி அப்படி தான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் கும்பராசிக்காரவங்க. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க. வேண்டாம், அவனுக்கு தேவைன்னா உங்கள்கிட்டருந்து கற்றுப்பான். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. அப்போ உங்கள் இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்கும். நீங்களாக வாலண்டியாக வாயை கொடுத்து மாட்டிக்கிறது தான். இப்போ ஒரு வீட்டில் 2 வண்டி இருக்குது, 2 வீலர் இருக்குதுன்னு வச்சுப்போம். 2 வீலரு சர்வீஸுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஒன்று வண்டி எடுத்துகிட்டு போய் சர்வீஸுக்கு கொடுத்துட்டு கொண்டு வச்சுருங்க. இல்லைன்னா இது சர்வீஸுக்கு கொடுக்கணும்னு என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாயிடும். ஏன்னா நீங்களே சர்வீஸ் கொடுக்கணும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நீங்களே திருப்பி வரணும், அதுக்கு பணம் கட்டணும். சிவனை என்ன இருந்திருக்கலாம், அப்படிங்க ஆகிடும். சிவா ராமா கோவிந்தான்னு இருக்குது. அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் குறையணுன்னா ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எக்கேடு கட்டு போனான்னு நினைக்க வேண்டாம். எப்படியாவது நம்ம பக்கம் எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்க வேண்டாம். அது உணர்ச்சி வசப்படுறதுனால என்ன ஆகுனா, நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்டதுக்கு நம்மளே கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஆனால் அதே உங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்துக்குங்க. எதையும் தூரமாக வைக்காதீங்க, எல்லாம் பக்கத்தில் வச்சுங்க. ஒரே விஷயம் அதுதான், எதையும் தேடிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் யாரையும் உதவி கேட்காதீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை சிக்கலாகிறதுக்கு பெரிய காரணமே நீங்கள் உட்காந்துக்கிட்டு தண்ணி கொடு, சுவிட்ச் ஆஃப் பண்ணு, டிவியை போடு, ரிமோட் எடுத்துன்னு வா, இதேமாரி யாரும் ஏவாதீங்க. நீங்களே போய்ட்டு 2 வாட்டி டிவி எடுத்துகிட்டு வந்துருங்க, ரிமோட் எடுத்துகிட்டு வந்துருங்க, கண்ணாடி மறந்துட்டா கண்ணாடி எடுத்து போட்டுங்க, வாட்ச் மறந்துட்டிங்கன்னா வாட்ச் எடுத்து கட்டிங்க. ஏவாதீங்க. அதுமாரி எதையும் தூரத்தில் வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுங்க. உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக நடந்து வாழ்க்கை உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நிறைய கற்றுக் கொடுத்துரும். ப்ராக்டிக்கலாக நடந்துப்பீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பலம். ப்ராக்டிக்கல்னால் என்ன? எது யதார்த்தமோ அதுதான். யதார்த்தம் தான் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய துணையை புரிந்து கொள்வீர்கள், துணையை புரிஞ்சிக்கிங்க. உங்கள் பேர் என்ன நினைக்கிறாங்களோ அதைப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சூப்பராகிடும். உறவுக்கு நேரம் கொடுங்க, நிறைய உறவுகளுக்கு நேரம் கொடுங்க, பேசுங்க, நிறைய பேசி. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை கொஞ்சம் 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? உறவுகளோட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைன்னு பேர் வந்துடும். ஆனால் நீங்கள் உறவுகளுக்காக தான் உழைப்பீங்க, ஆனால் அந்த பேர் இருக்காது. என்றைக்காவது குடும்பத்தை பற்றி நினச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள். கும்பத்துக்கும் தனிமைக்கும் ஒத்தே வராது. நீங்கள் தனிமை, நான் ஏற்கனவே நிறைய பதிவில் கொடுத்துருக்குறேன். ஆனால் தனிமையாக தான் இருக்க தோணும். அப்படி தனிமையாக இருந்தால் பெரிய பிரச்சனையாகிடும், பூதாகரமாக ஆக்கிடுவாங்க. நீங்கள் தனி தீவே வாங்கின மாதிரி யோசிப்பாங்க. அதனால் தனிமையை தவிர்த்துருங்க. அதுமாதிரி நிறைய பாண்டிங் வளர்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஒரு பாண்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சக்ஸஸ். நான் சொல்கிறதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன்.
உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் விலகிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள், பாண்டிங் நிறைய வளர்த்துக்குங்க, உறவுக்கு நேரம் கொடுங்க, துணையை ரொம்ப புரிஞ்சுக்கிங்க, ப்ராக்டிக்கலாக நடந்துக்குங்க. உங்கள்கிட்ட மட்டும் மற்ற யாருக்கிட்டையும் அவங்க ப்ராக்டிக்கல் எதிர்பார்க்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்கள்ட்ட மட்டும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ப்ராக்டிக்கல் எதிர்பார்ப்பாங்க. நீ ஏன் நடிக்கிற, நீ உண்மையாக இரு அப்படின்வாங்க. ஆனால் அவங்க நடிப்பாங்க, ஆனால் நம்மளை மட்டும் உண்மையாக இருக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது சார்? இப்போ அப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை இருக்கிற சிக்கல்கள் விலகும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுபட்ட ஓட்டம் நமக்கு ஆரம்பமாகும். நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏன் நடக்கலைன்னாலும், கும்பராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலும் 2 விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 5க்குரிய புதன் பெருமாள் கோவிலுக்கு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. சனிக்கிழமை பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க. திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7க்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த இடத்துல 7க்குரியவன் இடம் குரு நட்பு பெற்றிருக்காரு. அதனால தான் குரு நட்பு பெற்றிருக்கிறனால நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. 7க்குரிய சூரியன் ஆட்சி பெற்ற வீடு அது. அதனால் சிவபெருமானை போய் திங்கட்கிழமையில் பிரதோஷ தினத்தில் பௌர்ணமியில் சிவனோட ஒரு கனெக்ட் ஆகுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். சிவபெருமான் அமைதியை கொடுப்பார். குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஐடியாவை கொடுப்பார். பெருமாள் குடும்பத்தில் லௌகீகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொடுப்பார். ஸோ குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை நீக்கி உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணத்தை நடத்த போகிறார். கல்யாண வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திப்பவர்களுக்கு சிக்கல்களை மாற்ற போகிறார். இதை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்க போறீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.